Fellas know I'm a dime. It's up to me with a line. They can't believe a girl as cute as me is sipping Quran. Come on, come on, come on. தூங்கிட்டான் போல இருக்கே. சரி பாட்டி நீ இன்னும் தூங்கலையாடா? எப்படி பாட்டி தூங்க முடியும்? எனக்கு தூக்கமே வரல. எதுக்குடா? எதுக்கா? என்ன பாட்டி நீ லூசு மாதிரி கேள்வி கேட்குற? எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு டேவிஸ் கொடுக்க போகிறாங்க. செல்லியாண்டி வேலை எங்கள் அப்பா கூட கடைசி வரைக்கும் சேரவே மாட்டாங்க போல. எங்கள் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்காரு. அப்படி என் மனசு மட்டும் கஷ்டமாக இருக்காதா? அப்புறம் எப்படி பாட்டி எனக்கு மட்டும் தூக்கம் வரும்? டேய், அதெல்லாம் பெரியவங்க விஷயம்டா. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. ஏன் பாட்டி பெரியவங்களுக்கு மட்டும்தான் கவலை வருமா? உனக்கு யார் சொன்னது? சின்ன பசங்களுக்கு கவலை இருக்காதா? வீடே ரெண்டா போனாலும் நான் பாட்டுக்கு தூங்கன்னு வச்சா? டேய், நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலடா. நீயும் நானும் கவலைப்படுறதுனால பிரச்சனை தீரப்போதா என்ன? இல்ல அப்புறம் ஏன் நீ வீணா கவலைப்படுறன்னு தான் கேக்குறேன். பாட்டி நீ சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. சும்மா கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் தீரப்போதில்லை. அதுக்கு பேசாம தூங்கினால. அப்பாடா என் செல்ல குட்டி, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. பாட்டி பாட்டு பாடுறேன், நீ பேசாம தூங்கு. பாட்டி இப்பதான் வாழ்க்கையிலே ஒரு பிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். சரி நீ பாடு, தூக்கம் தான் பார்ப்போம். முதல்ல படுறா. பாடட்டா? பாடு. முக்காலா முக்காபுலா லைலா. ஐயோ பாட்டி, இந்த பாட்டில் பிரபுதாவை தூக்க மாட்டுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டியா பாடுத? அறிவு இருக்கா உனக்கு? தூங்குற மாதிரி அதான் நல்லா பாட்டா பாடு. சரிடா, நீ பாடு 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 பாடு. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத விளங்கிடும். பாட்டி இந்த பாட்டெலாம் பாடினா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? ஏற்கனவே எனக்கு தூங்காத கண்ணு தான். இதை போய் பாடுறேன். சேஞ்ச் சாங். இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூணிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூணிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. பாடா, ஒரு வழியா தூங்கிட்டான். ஐயோ டேய், பாட்டி போயிடுச்சு. கொஞ்சம் நேரா போதும். எந்திரிடா. தலை, என்ன தலை இது? நீ சொன்ன மாதிரியே உன் பாட்டி உன்னை தூங்க வைக்கிறேன்ற பேரில் டார்ச்சர் பண்ணிட்டு போகுது. அந்த கொடுமையை தாங்காம தாண்டா உங்களை எல்லாரும் நைட்டு ஸ்டே பண்ண கூப்பிட்டுருக்கேன். உன் நிலைமை ரொம்ப பாவம் தலை. ஏற்கனவே உனக்கு கஷ்டம், இதுல வேற உன் பாட்டி உன்னை பாட்டு பாடியே கொள்ளுது. தலை, நீ சொன்னப்போ உன் கஷ்டம் எங்களுக்கு புரியல. ஆனால் இப்போ உன் கூட இருக்கும்போது உன் பாட்டி பண்ணுற டார்ச்சரை
நேரில் பார்த்தா தான் புரியுது. டேய் உங்களெல்லாம் என் கூட சேர்ந்து கவலைப்பட வாடா கூப்பிட்டேன். கவலையெல்லாம் மறந்து அரட்டை அடிக்க கூப்பிட்டேன்டா. கவலையை மறக்க எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கடா. தலை, கவலையை மறக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழிடா? அதுக்கு நீ உன்னையே மறக்கணும். அது எப்படிடா என்னையே நான் மறக்க முடியும்? முடியும் தலை. அதான் எப்படின்னு கேட்குறேன். இசை. இந்த மியூசிக் தலை, மியூசிக் டான்ஸ் மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. எங்க 90 வயசு தாத்தா கூட தினமும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாரு. நீ என்னடானா இங்கே உக்காந்துட்டு இருக்க? தலை, நீ பாட்டை மட்டும் போட்டு சும்மா பட்டைய கலப்பு. உன் மனசுல இருக்க பாரம் பாதியா குறைஞ்சிரும். அப்படின்றீங்க? ஆமா தலை. ஸ்டாப் தி மியூசிக். மச்சி மச்சி மறக்கி மறக்கி அண்ணன் நகரம் மல்லு கட்டி அரித சக்கி போரே சைக்கிள் காப்பில் ஆர்த்தி இப்போ டெமு கட்டி போரிர டேய் டேய், என்னடா இந்த நேரத்துல எல்லாரும் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் கவலையை மறக்க தான் பாட்டி. கவலையை மறக்கறதெல்லாம் இருக்கட்டும்டா. நீங்க எல்லாம் உங்க வீட்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நாங்க எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தோம். டேய் 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 டேய், கத்தாதீங்கடா. ராத்திரி நேரம் இப்படி கூச்சல் போடுறீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் பாதிக்காதா? பாட்டி அக்கம் பக்கத்தை விடு, நம்மளே இங்கே நிறைய விஷயம் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மனசு கஷ்டத்தினால தூக்கமே வரல. பார், நீ நானும் கவலைப்பட்டு நைட்டு பூரா தூங்காம பேய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாண்டா அஸ்வந்த், எனக்கும் உங்க அம்மா அப்பாவை நினைச்சு தூக்கமே வரல. இந்த மனசுக்குள்ளேயே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கும்பிட்டுட்டே இருந்தா ஒரு நாள் பிபி எகிரி பொட்டுன்னு போயிடுவேன். ஐயோ, அதனால கொஞ்ச நேரமாச்சு கவலையை மறந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணு. ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு வேற வயசாயிட்டே போகுதுல்ல. புரிஞ்சா சரி. சரி, நான் கவலை மறக்கிறதுக்கு என்னடா பண்ணணும்? அப்படி கேள்விப்பட்டு டேய், கவலையை மறக்க என்னடா பண்ணும்? எங்க ஜோதியில ஐக்கியமாகணும் பாட்டி. அப்படின்னா பாட்டிக்கு ஏற்ற மியூசிக் போடுறா. மியூசிக் சேஞ்ச். தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தெய்வதா. இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock எனக்கு ட்ரெயின். ஏ மாயா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போலடி. நீ இங்கேயே இருந்துடு. உன் முடிவெல்லாம் மாத்திக்க சொல்லல நானு. கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடியிற வரைக்கும் நீ குழந்தை கூட இங்கேயே இருக்கலாம்ல. மா, குழந்தைய பத்தி பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கு மரியாதையா என் கோவத்தை கிளறாம போயிடு. ஆண்டி,
இவ தான் வீணா பேசிட்டு இருக்கா. தேவையில்லாம நீங்க இதுக்கு திட்டு வாங்குறீங்க. அவ பேசணும்னு முடிவெடுத்துட்டால, இனிமே யார் என்ன சொன்னாலும் அவ காதுல விழாது. நீங்க விடுங்க. ஆமா, எனக்கு நல்லது சொன்னா பிடிக்காது, ஆனா உனக்கு நல்லது சொன்னா அப்படியே ஏத்துப்ப பாரு. இது பார், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேல. 4 மணிக்கு ட்ரெயினா? கிளம்பிட்டே இரு. நான் ஒன்னும் உன்கிட்ட டாடா சொல்லிட்டு போக வரல. நம்ம குழந்தைய பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அஸ்வந்த்க்கு இப்ப என்ன? அஸ்வந்த நான் இங்க தான் விட்டுட்டு போக போறேன். சரி, விட்டுட்டு போ. அவனை பத்திரமா பாத்துப்பல. என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியாதா? நீ கிளம்புறதுனா கிளம்பு. அவனை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். என்ன என்ன வேணாலும் பண்ணுவேனா? என் குழந்தைய பார்க்க நான் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வருவேன். நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. இந்த வீட்ல அஸ்வந்துக்குன்னு ஒரு தனி மொபைல் வாங்கி கொடு. 5 வயசு பையனுக்கு மொபைலா? ஆமா, என் குழந்தை ஞாபகம் எனக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நான் அவன் கூட பேசுவேன். அதுக்கு உங்க அம்மா மொபைலுக்கு கால் பண்ணி பேசு. ஆமாண்டி, இப்ப அஸ்வந்த் என் கூட தானே தூங்குறான். டெய்லி நான் அவன் கூட பேச வைக்கிறேன்டி. நீ என்ன பெரிய அதிபுத்திசாலின்னு நினைப்பா? இவர் மட்டும் என் குழந்தைய ஃபாரின், ஆபீஸ், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டா நான் இவர்கிட்ட கூனி குறுகி என் அஸ்வந்த் கிட்ட பேசணும், போனை கொடுங்கன்னு நான் கெஞ்சிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. இதோ பாரு சந்தோஷ், என் குழந்தை கிட்ட நான் தினமும் பேசுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. இல்ல இந்த விஷயமே அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, அவனுக்கு ஒரு மொபைல் கொடுத்துட்றேன். போதுமா? நீ எப்போ வேணாலும் பேசிக்கோ. ஐயோ, இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அவன் தான் உன்னை போகவே சொல்லலையே. நீயா ஏண்டி உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற? வேற என்ன வேணும்? செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்ல செக் ஏதாவது கொடுக்கவா? உன் கேஷும் வேணாம், உன் செக்கும் வேணாம். எனக்கு முறையா நஷ்ட ஈடு எவ்வளவு கொடுக்க போற அத மட்டும் சொல்லு. நஷ்ட ஈடா? ஆமா. என்ன இவ நஷ்ட ஈடெல்லாம் கேட்டு இவ ஒரு புது குண்டை தூக்கி போடுறாளே. உன்னால எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என் வாழ்க்கை எனக்கு நஷ்டம், என் வயசு எனக்கு நஷ்டம், என் ஆசை கனவு எல்லாமே நீதான் என் புருஷனா வரணும்னு நான் பல வருஷம் தவ இருந்திருக்கேன். எல்லாமே எனக்கு நஷ்டம் தான். அது எல்லாமே உன்னாலதான். இந்த நஷ்டத்தெல்லாம் நீ நினைச்சா கூட ஈடுகட்ட முடியாது. ஆனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, எனக்கும் தேவைகள் இருக்கு. நீ இதெல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு எனக்கு என்ன கொடுக்க போற? எனக்கு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அதுக்கு நீ என்ன செய்ய போற அத மட்டும் சொல்லு. நான் போயிட்டே இருக்கேன். அதை முடிவு பண்றதுக்கு கோர்ட் இருக்கு. கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறேன். உனக்காக நான் 5 வருஷம் பெருந்தன்மையா நீ திருந்துவ, என்னை ஏத்துப்ப நான் காத்துட்டு இருந்தேன். ஏன் பெருந்தன்மை உன்கிட்ட இல்லையே? கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ஜட்ஜ் சொன்னாதான் உனக்கு கொடுக்கறதுக்கே மனசு வருமோ? இல்ல எப்படியும் ஒரு நாள் இவ குழந்தைய கொண்டு போயிடுவா, இவ கஷ்டப்படட்டும், இவ வறுமையில இருந்தா தானே என்னை தேடி வருவான்ற நினைப்புல மட்டும் இருந்துராத. சீ, வாய மூடு. இந்த மாதிரி சீப்பான புத்திலாம் எனக்கு இல்லை. எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் விரும்பின பொண்ணு நீ இல்லை. நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணும் நீ இல்லை. நீ எதோ குறுக்கு வழியில எப்படியோ என் வாழ்க்கையில வந்துட்ட. இது வரைக்கும் என் மனைவி செல்வியை மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா என் மனசு அவகிட்ட தான் இருக்கு. அது தெரிஞ்சுதானே நீ என் கூட வாழ ஒத்துக்கிட்ட. நம்ம 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நம்ம குழந்தைக்காக மட்டும்தான் நம்ம ஒன்னா வாழ போறோம்னு அஸ்வந்த் குழந்தையா இருக்கும் போதே உனக்கு தெரியாது? என்ன மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு உன் குறுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். பைத்தியக்காரி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாலோ தெரியலையே. முதல்ல சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு வெளியே போனேன். அப்புறம் சொத்தை பிரிச்சு கேட்டேன், டைவர்ஸ்க்கும் கேட்டேன். இப்போ நஷ்டஈடா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ பழைய மாயாவா என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணி
அவமானப்படுத்தி என்கிட்ட இருந்து பணமோ சொத்தோ பிடுங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, உனக்கு சல்லி காசு கூட கிடைக்காது. அதை மனசுல வச்சுக்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். பாத்தியாமா, விட்டுட்டு ஓடினவளுக்கு 450 கோடியா? இவன் கூடவே 5 வருஷம் வாழ்ந்தவளுக்கு ஒண்ணுமே கிடையாதா? இதோ பார், நான் ஒன்னும் உன்கிட்ட இங்க ஆசைப்பட்டு பேச வரல. என் வாழ்க்கைக்கு என்ன வழி பண்ண போறேன்னு அத சொல்லு. நீ எனக்கு நஷ்ட ஈடு கொடுப்பியா மாட்டியா? அத மட்டும் சொல்லு, நான் போயிட்டே இருக்கேன். டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லாம எந்த முட்டாளும் நஷ்ட ஈடு கொடுக்க மாட்டான். ஓ, லீகலா பேசுறியா நீ? அப்ப நானும் லீகலாவே பாத்துக்கிறேன். உன்கிட்ட எங்க எப்படி எவ்ளோ கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட், நீ கிளம்புன்னு சொன்னா அதை கேட்டு நான் கிளம்பிடுவேன்னு நினைச்சியா? மாயா சந்தோஷ், நீ வருத்தப்படுற அளவுக்கு நஷ்ட ஈடு பத்திரத்துல நான் உன்னை கையெழுத்து போட வைக்கல. என் பேரு மாயா இல்ல. ஐயோ, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சே. அம்மா, நீங்களா? உள்ள வாங்கம்மா. நீ என்ன மனசார வீட்டுக்குள்ள கூப்பிடாதப்போ நான் எப்படி மாயா உள்ள வர்றது? அப்போ நான் வாழ்றேனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களாம்மா? இல்ல யாரு நல்லா வாழணும் வாழக்கூடாதுன்னு நீங்களே முடிவெடுத்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? நான் என்ன எதையுமே உன்கிட்ட சொல்லவே இல்லையே மாயா. நீ ஏன் எதையோ உன்னை நினைச்சுக்கிட்டு பேசினா எப்படி? நான் ஏமா நினைக்க போறேன்? அப்படியே நான் நினைச்சாலும் என் வாழ்க்கையில நினைக்கிறது எல்லாம் நடந்துருச்சா என்ன? நீ ஏன் இப்படியெல்லாம் விரக்தியா நடந்துக்கிறன்னு உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். என்கிட்ட எதுக்குமா இந்த வெளிவேஷம்? என்கிட்ட எதுக்கு இந்த வீணான கோபம்? என்கிட்ட எதுக்கு மாயா உன்னோட உண்மையான முகத்தை மறைச்சு உன்னோட போலித்தனமான முகத்தறிய காட்டுற? யார் கூட யார் வாழணும், எந்த நேரத்துல நாம ஒருத்தர் வாழ்க்கையை விட்டு விலகணுங்கிறதெல்லாம் எதுவுமே நாம முடிவு பண்றது இல்லம்மா. அது எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சது. அர்ஜுனன் மாதிரி எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு நம்மள நாமே வருத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மைன்னு பார்த்தேன்னா எல்லாமே அந்த விதிப்படிதான் நடக்கும். நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, இல்ல செல்வி என்ன முடிவெடுத்திருந்தாலும் சரி, யார் கூட யார் வாழணுங்கிறத அந்த ஆண்டவன் தாமா முடிவெடுக்கணும். அதுக்கு நீ கெட்டவளா மாறணுங்கிற அவசியமே இல்ல மாயா. நான் நல்லவளா வாழ்ந்து இனி என்ன பிரயோஜனம் இருக்குமா? அதுதான் எந்த பிரயோஜனமும் இல்லையே. வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு அந்த மெழுகுவத்தியாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல மாயா. தீப்பந்தமா கூட இருக்கலாம். செல்வி மட்டும்தான் இதுவரைக்கும் உனக்காக தியாகம் செஞ்சான்னு நீ நினைச்சிட்டு இருக்கறல்ல? நீ எத்தனையோ தடவை கெட்டவளா இருந்ததுனாலதான் அவ எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்கிறது சந்தோஷுக்கு தெரிய வந்தது. அது தெரியுமா உனக்கு? உன் வாழ்க்கை பூரா உன்னை அறியாமலேயே நீ செல்விக்காக வாழ்ந்திருக்க. ஆனா இப்ப உன்னுடைய தியாகம் ஒரு இலக்கே இல்லாம போயிட்டு இருக்கு. நீ வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு உன்னை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ உன்னை தேடி வந்தேன். என்னம்மா சொல்றீங்க நீங்க? வாழ்க்கையே முடிக்க போறவ கிட்ட நல்வழிப்படுத்த போறேன்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா? நீயே இதை முடிவு பண்ணிட்டா எப்படி மாயா? வாழ்க்கைங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அது எப்ப ஆரம்பிக்கும், அது எப்ப முடியுங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வாழ்க்கை முடிய போதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தரால எப்படிமா இன்னொருத்தரை வாழ வைக்க முடியும்னு நினைக்கிற? அதானே? அப்போ
நான் இப்ப என்னதாம்மா பண்றது? பொறுமையா இரு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்காத, உன்னோட பொறுமையையும் நீ இழக்காத. உனக்கான வழி நிச்சயமா பிறக்கும். அதுக்காக உன்னை நீயே அழிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறியோ அது நடக்கும். பொறுத்திருந்து பாரு. நீ இந்த பூமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற வரமே உன்னோட குடும்பம் மட்டும்தான். உன் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இனிமே உன் கையில மட்டும்தான் இருக்கு. பொறுப்பு இருக்கிற இடத்துல கோபம் இருக்கக்கூடாது மாயா. ஒரு தாயா, ஒரு மனைவியா, ஒரு பொண்ணா பொறுமையா இரு. உன்னோட போராட்டத்துல நிச்சயமா நீ ஜெயிப்ப. நீ மனசுல நினைக்கிறது நிச்சயமா நடக்கும். கவலைப்படாதம்மா. நம்பிக்கையும் அந்த ஆண்டவன் மேல உண்மையான பக்தியும் இருந்தாலே போதும். வாழ்க்கையில ஜெயிச்சிடலாமா?